ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. வெண்டைக்காய் பொரியல். அந்த வழவழப்பு இல்லாமல் சூப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் தான் இதுக்கு மெயினே. எண்ணெயிலேயே நம்ம வதக்கும் போது தான் இந்த வெண்டைக்காய் வளவளப்பெல்லாம் போய் நல்லா சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஒரு ஸ்பூன் கடுகும், கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, வெண்டைக்காயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா வேகாது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போய் நமக்கு சூப்பரான பொரியல் ரெடி ஆகும். நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த நூல் நூலாக அப்படியே நின்றும். அதனால் இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும். அதுக்கு எண்ணெயிலேயே இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணலாம். அந்த வெண்டைக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு கிடச்சிரும். கொஞ்சம் நார்மலான பக்குவமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நூலாக இருக்கிறது எல்லாமே போகணும். இந்த நூலாக வரக்கூடாது. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம மேலால் எண்ணெய் ஊற்றி அப்புறம் மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ இந்த நூலாக வரதெல்லாம் நமக்கு போயிடும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிடும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இதை வதக்கிட்டே தான் இருக்க போகிறேன், கொஞ்சம் கூட கேப் விடாமல். நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறலாம். அந்த எண்ணெயில் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், கொஞ்சம் விட்டாலும் அடிப்பிடிச்சு போயிடும். இப்போ இந்த வெண்டைக்காயில் நிறைய நூலாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நூலாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே பிடிக்காது. குழந்தைங்க அதனால தான் வெண்டைக்காயை அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த நூலாக இல்லாமல் நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த நூலாக இருக்கிறதெல்லாம் இப்போ போயிடுச்சு. நான் 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ காரத்துக்கு உங்களுக்கு மிளகாய் தூள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நூலாக வரதெல்லாம் கம்மியாகிடுக்கு. இதை இன்னும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கும்போது இந்த காரம் இதெல்லாம் பிடிச்சி நல்லா வதக்கும் போது இன்னும் நல்லா கம்மியாயிரும். பாருங்கள், நூலாக வரல. இப்போ நூலாக வரதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு.